ஈஸ்வர சிந்தனை. இது இரண்டுக்கும் நடுவே ஈஸ்வரனை கொண்டு வந்து விட்டேன், மனசு தன் ஆட்டத்தை நிறுத்தி கொண்டு காலியாகிற போது இப்படி ஈஸ்வர ஸ்மரணம் என்பதாக செய்வது மறுபடி எண்ணங்களை உண்டாக்கி கொள்வதுதானே. ஒன்றையும் நினைக்க வேண்டாம் என்று சாதனை செய்ய ஆரம்பித்து அப்படி நினைக்காமல் இருக்கிற நிலை வரும்போது இது சூன்யமாகத்தான் இருக்கிறதே தவிர சுகானுபவமாக இல்லை என்பதால் இதை மாற்றி ஈஸ்வரனை நினைக்க ஆரம்பிப்பதில் மறுபடி தப்பு நினைப்புகளும் வருமாறு மனசு இழுத்து கொண்டு போய்விட்டால் என்ன பண்ணுவது? பூர்ணத்துவம் நித்திய சுகானுபவம் வராவிட்டால் போகட்டும், சூன்யமாகவே இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும், இந்த மனசின் கண்ணா பின்னா இழுப்பும் கெட்ட நினைப்புகளும் உண்டாக இடம் கொடுக்காமல் இருந்தாலே போதும் என்றும் தோன்றலாம். ஓரளவுக்கு மைண்ட் ஸ்டெடியாகி நினைப்பில்லாமல் இருக்கிற பக்குவம் பெற்ற பின் அபியசிக்க வேண்டிய ஈஸ்வர ஸ்மரணையை பற்றி இப்படி கவலைப்படவே வேண்டாம். அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் மனசு கெட்ட எண்ணங்களில் போகவே போகாது. ஒரு ஜீவன் ரொம்பவும் பிரயத்னப்பட்டு எண்ணங்களை நிறுத்தி தன்னிடம் மனசை கொடுத்த பின் ஈஸ்வரன் அவனை கெட்டுப்போகும்படி விடவே மாட்டான். ஈஸ்வர பக்தியும் பிரேமையும் கூட மனசின் காரியம்தான் என்றாலும் இதற்கப்புறம் ஒரு நாளும் மனசு கெட்டதற்கு போகாது. தன்னை அடியோடு கரைத்து கொள்கிற மௌனத்துக்கே போகும். துஷ்டர்களால் நமக்கு வழியில் ஆபத்து உண்டாகிறது என்று போலீஸ்காரனை கூப்பிடுகிறோம்.